தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க உத்தரவிட முடியாது என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தெரிவித்துள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஸ்டெர்லைட் ஆலை சுற்றியுள்ள மக்களின் நிலைமையும் அவரின் கருத்துக்களையும் ஒதுக்கிட முடியாது என்றும் அவர் கருத்து தெரிவித்துள்ளார். மேலும் கூடுதல் விவரம் செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். கிருஷ்ணா, தற்பொழுது ஸ்டெர்லைட் ஆலை திறக்க அனுமதி மறுத்து உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். தூத்துக்குடியில் உள்ள ஸ்டெர்லைட் ஆலையை மூட உத்தரவிட்ட உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக வேதாந்தா நிறுவனம் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்குகள் தொடரப்பட்டது. நீண்ட நாட்களாக நிலுவையில் இந்த வழக்கு தற்போது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வில் இந்த வழக்கானது விசாரணைக்காக எடுத்துக்கொள்ளப்பட்டது. அப்போது ஸ்டெர்லைட் ஆலையை இப்போதைக்கு திறக்க நாங்கள் உத்தரவு பிறப்பிக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் திட்டவட்டமாக தெரிவித்தது. ஒரு நிபுணர் குழு ஆலையை ஆய்வு செய்ய வேண்டும் என்றும், தூத்துக்குடி மக்களின் உடல்நலம் குறித்து ஆய்வு செய்ய வேண்டும், தூத்துக்குடியில் இருக்கும் சமூகம் குரலற்ற மக்கள், எனவே அவர்களின் குரலும் கேட்கப்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவித்திருக்கிறது. கடந்த 2007 சுற்றுச்சூழல் அனுமதி வழங்கப்பட்டது. ஆனால் அந்த சுற்றுச்சூழல் அனுமதியை இதுவரை எதிர்த்து வழக்கு தொடரப்படவில்லை என்று வேதாந்தா தரப்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டது. மேலும் இந்த ஆலை விவகாரத்தில் புதிய நிபுணர் குழு அமைப்பதாக இருந்தால் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரிய நிபுணர், நீர் அமைப்பு நிபுணர், மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சக அதிகாரி, வேதாந்தா நிறுவனத்தின் நிபுணர் மற்றும் பிற அதிகாரிகள் கொண்ட குழுவை நியமிக்க வேண்டும் என்றும், அதற்கு உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமை வகிக்க வேண்டும் என்றும் வேதாந்தா தரப்பில் வாதங்கள் வைக்கப்பட்டது. அந்த நிபுணர் குழு 1 மாதத்தில் தனது அறிக்கையை வழங்க உத்தரவிட வேண்டும் என்றும், அந்த பரிந்துரை அடிப்படையில் கூடுதல் சுற்றுச்சூழல் மற்றும் கட்டுப்பாட்டு விதியுடன் ஸ்டெர்லைட் ஆலையை இயக்க உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்றும் அவர்கள் தரப்பில் வலியுறுத்தப்பட்டது. ஸ்டெர்லைட் ஆலை மற்றும் அப்போது நீதிபதிகள் இந்த ஆலை எதிர்ப்பு விவகாரத்தில் அப்பகுதியை சார்ந்த அனைத்து மக்களும் நீதிமன்றம் வர இயலாது என்பதால், மேலும் குரலற்றவர்களின் நலனையும் பாதுகாக்க வேண்டியது நீதிமன்றத்தின் கடமை என்று தலைமை நீதிபதி அமர்வு ஒரு கருத்தை தெரிவித்தது. எனவே சுற்றுச்சூழல் பாதிப்பு விவகாரத்தை வெகு எளிதாக புறந்தள்ள முடியாது என்றும், மேலும் உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பையும் புறக்கணிக்க முடியாது என்றும் தலைமை நீதிபதி அமர்வு கருத்து தெரிவித்திருக்கிறது. இந்த விவகாரம் பொறுத்தவரை ஆலையை ஒரு தேசிய முக்கியத்துவம் வாய்ந்தது என கருதிய அனைத்து பாதுகாப்பு அம்சங்களையும் பூர்த்தி செய்து ஆலையை இயக்கும் விதத்தில் நிபுணர் குழுவை அமைக்கலாம் என்ற மனநிலை இருந்ததாகவும், ஆனால் இந்த விவகாரத்தில் நேரடியாக நீங்கள் ஆலையை இயக்குங்கள் என்று உத்தரவிட முடியாது என்று உச்சநீதிமன்றம் தற்போது தெரிவித்திருக்கிறது. எனவே ரெட் கேட்டகரி என சொல்லக்கூடிய வகைப்படுத்தப்பட்ட ஒரு நிறுவனம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்து அனைத்து விவகாரத்தையும் திருப்திப்படுத்த வேண்டும் என்றும், அதன் பின்னரே இதில் முடிவெடுக்க முடியும் என்றும் உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவித்திருக்கிறது. ராம்குமார். கிருஷ்ணா, தகவலுக்கு நன்றி.